பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உம்மிடத்தில் சேருவார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கலாங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். ஆமென். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு சொன்ன பிறகு, இதோ பாவிகளே, இருமனதுள்ளவர்களே, உங்களுடைய கைகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தேவனிடத்தில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நம்மளுக்கு அறிகுறி சொல்லுது அப்படின்னும் போது, தேவனிடத்தில் சேராதபடிக்கு ஒரு பிரிவினை என்கின்றது எங்க எழும்பிருக்கு, எங்க தேவனிடத்திலிருந்து நாம் தூரமா போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த வசனத்தின் மூலியமா நம்ம அந்த காரியத்தை அறிஞ்சுக்கணும். ஏன்னா இது யாருக்காக எழுதப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகம் எங்கிலும் போய் சிதறி இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுற அப்படின்னு சொல்லி யாக்கோபு அந்த கடிதத்தை எழுதும் போது, பரிசுத்த ஆவியனுடைய பலத்தோடு கூட ஆவியானவர் யாக்கோபை மறைத்து கொண்டு எழுதும்போது யாருக்கு எழுதுறாங்க? சீஷர்களுக்கு எழுதுறாங்க. ஆனா சீஷர்களையும் சில பேர் வந்துட்டு யாரெல்லாம் தேவனிடத்தில் சேராமல் இருக்கிறார்களோ, தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. என்னன்னு சொல்லி, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பாவிகளே, இரு மனதுள்ளவர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து தூரமா விலகி போனதுக்கு உண்டான அந்த காரணம் பாவம் என்கின்றத இந்த இடத்துல அதை குறித்து தெளிவா ஆவியானவர் எழுதி இருக்கிறாரு. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து தூரமா போறது அப்படின்றதுக்கு காரணம் என்னவா? பாவம் என்கின்ற ஒரு கீழ்ப்படியாமைங்களா? அப்படின்னா வெறும் கீழ்ப்படியாமை என்றதை மட்டுமே நம்மளால அந்த இடத்துல வெறும் அப்படியா சொல்லி அதை முடிக்க முடியாது. இரு மனது உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இரு மனது உள்ளவர்களே அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனம் தெரியும், ஜபிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், ஆனா சில நேரத்துல என்னுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதன்படியாக தேவனுடைய ஆலோசனையோ தேவனுடைய வசனமோ இருக்காத போது நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய இருதயம் என்னுடைய மாம்சத்துக்கு பிரயோஜனமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் மகிழ்ந்திருந்து தேவ ஆவியானவர் சொல்லுகின்ற அந்த காரியத்தையும் நான் அதனோட கூட நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களை நம்ம பார்க்கும் போதும் அது முழுசாவே என்னவா இருக்குங்களா? மாம்சத்துல நல்லது ஏது ஒன்றும் வாசமா இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? மாம்சம் என்கின்ற அந்த முழு சிந்தை எப்படி இருக்குங்களா? இந்த உலகத்துக்குரிய சிந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இந்த உலகத்திற்குரிய அந்த காரியங்களையும் நான் செய்வேன். உலகத்தில் இருக்கின்ற அந்த பாவ மகிழ்ச்சி, பாவத்தினால் உண்டாகின்ற ஒரு சந்தோஷம் என்கின்ற அந்த சந்தோஷத்திலும் நான் எப்பொழுதும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் விரும்புகின்றவனாக இருக்கின்றேன். அப்படியாகவே தேவனுடைய சமூகத்திலையும் நான் காத்திருக்கின்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா யார் ஒருவரும் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யலாகாது அப்படின்னு சொல்லி வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இரு மனது அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியாமையும் கீழ்ப்படுதல் ரெண்டும் சேர்த்து அது கீழ்ப்படுதல் அப்படின்னு சொல்லி தேவனால அங்கீகரிக்க முடியாது. அது முற்றிலுமா கீழ்ப்படியாமை அப்படின்றத தேவன் நிர்ணயித்திருவாரு. அரசனாகிய சவுளுடைய அந்த கீழ்ப்படியாமையை குறித்து ஆண்டவர் அதை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா கீழ்ப்படியாமை எப்பொழுது நமக்குள் வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்கணும். கீழ்ப்படியாமை எப்போ நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள பிரவேசிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவம் என்கின்றதும் கீழ்ப்படியாமை என்கின்றதும் அவன் தன்னுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அந்த சுய இச்சை என்கின்ற ஒரு ஆசை தான் ஒரு மனுஷனுக்குள்ள
பாவமாகவும் கீழ்ப்படியாமையாகவும் ஒரு முரட்டாட்டத்தையும் தேவனுக்கு உள்ளாவாதபடிக்கு அவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கின்ற அவனுடைய எண்ணத்தின்படி நடக்கின்றதுக்கு தேவனுடைய வசனத்தை மீறுகின்றவனாகவும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாகவும் ஒரு மனுஷன் மாறுவான். அதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசை என்கிறதுதான். ஆசை என்கின்றத விரும்புகின்றதுக்கு முன்பதாகவே நான் விரும்புகின்றது, நான் பார்த்து கொண்டிருக்கிறது, நான் கேட்டு கொண்டிருக்கின்றது, என் இருதயத்துக்குள் நான் நினைத்து கொண்டிருக்கின்றது, இது தேவனுக்கு உகந்ததா? இது தேவனோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கின்றதுக்கு, நான் அதிகமாக தேவனோடு கூட வளருகின்றதுக்கு, தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் பெருகுகின்றதுக்கு இது ஏதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடியும் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இருதயத்துல சிந்திக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணுங்களா, நம்ம நிதானிக்கின்றவர்களாக இருக்கணும், அவரோட பிள்ளைகளாகிய நாம். அப்பொழுது இது ஆவிக்குரிய சிந்தை, இது வந்துட்டு மாம்சத்துக்குரிய சிந்தை அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தினால நம்மளால பகுத்தறிய முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டு, தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கு இல்லைங்களா? அது கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையானது இது மாம்சத்தின் ஆலோசனை என்கின்றதையும் இது ஆவியானவருடைய ஆலோசனை என்கின்றதையும் உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கின்ற எல்லா ஆலோசனைகளையும் வகை பிரித்து, மகனே இந்த காரியங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவருடைய வசனத்தை கொண்டு நமக்கு ஆலோசனையை சொல்லுவாரு. சொல்லும்போது எது எனக்கு சாதகமா இருக்குமோ, எது இந்த உலகத்துக்கு இம்மையான காரியத்துக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்குமோ அந்த வசனங்களை மாற்றுமே நான் ஏற்றுக்கொள்வேன், அதன்படி நடப்பேன். ஆனால் இப்படி நான் நடந்தால் அதனால் அநேக இழப்புகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டோ, இல்லை என்றால் என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் விட வேண்டுமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து அந்த ஆசைகளையே நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது அவன் தான் இருமனதுள்ள ஒரு பாவம், தன்னுடைய கரங்கள்ல பாவம் இருக்கின்ற ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாக விலகி தூரமா போயிருக்கின்ற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். இதை இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இயேசுப்பா சொன்ன ஒரு ஓமையை நம்ம வாசிக்கலாம். லூக்கா வசனத்தை வாசிக்கிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வசனத்தை. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் நல்ல குமாரன் இல்லைங்களா? இன்னொருத்தர் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெட்ட குமாரன். இந்த கெட்ட குமாரனா இருக்கிறவர் என்ன செய்யறாரு, அந்த தகப்பன் கிட்ட போயிட்டு, தகப்பனே, ஏன் அண்ணனுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே ஆஸ்தியை நீங்க வந்துட்டு 2 பங்கா நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க இல்லைங்களா? எனக்கு என்னென்னலாம் பங்கு நீங்க கொடுக்க போறீங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. நான் என் உள்ளத்தின் நினைவின்படியாக என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு நான் எப்படி வேணுமோ அப்படி மனரம்யமா நான் வாழகிறதுக்கு விரும்புகிறேன். அதனால நான் இனிமே சுயாதீனத்தோட கூட நான் சந்தோஷமா சுதந்திரமா நான் விரும்புறத எல்லாத்தையும் நான் செய்யறதுக்காக எனக்கு என்னென்னலாம் நீங்க எனக்கு கொடுக்கணுமா இருந்துச்சோ என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தகப்பன் கிட்ட போய் கெட்ட குமாரன் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதுக்கடுத்து என்ன பண்றான்னா தூர தேசத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா தூர தேசத்துக்கு போனான் அப்படின்றத எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான அந்த தூரம் இடைவெளி இருக்கு இல்லைங்களா? அது எப்படி தூரமா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு பொய் என் வாயிலிருந்து போறப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் எனக்கும் உண்டான அந்த உறவு துண்டிக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சு, எனக்கும் கர்த்தருக்கும் உண்டான அந்த ஒரு இடைவெளி கேப் அந்த இடத்துல காணப்படுது. அதுக்கடுத்து அந்த ஒரு பொய்யோட கூட கலந்திருந்து இன்னொரு கீழ்ப்படியாமை இன்னொரு கீழ்ப்படியாமை இன்னொரு கீழ்ப்படியாமை அப்படின்றது போல சினிமா பாக்குறேன், சீரியல் பாக்குறேன், கொஞ்சம் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரைனா ஃபீல் பண்றதுனால இந்த உலகத்துக்குரிய சில காரியங்கள்ல நான் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றது போல இப்படியே கீழ்ப்படியாமை என்கிறது பெருகிட்டே போகும்போது இது ஒன்னொன்னா ஒரு ஃபுட் ஸ்டெப்பா தூரமா போய் கர்த்தரை விட்டு மிகவும் தூரத்தில் போயிருக்கின்ற ஒரு மனுஷர்களா நம்ம மாறிடுவோம். அதுதான் அந்த தூரம் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நான் வந்துட்டு இந்த இடத்துல நன்றா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. எப்படி இந்த கெட்ட குமாரன் வந்துட்டு, தகப்பனே என்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க,
நான் எப்படி நான் விரும்புறேனோ அதன்படி என் வாழ்க்கையை வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க தகப்பன்கிட்ட போயிட்டு அவன் வாழ்க்கையை அவன் நினைச்சது போல வாழ்றதுக்காக அவன் அந்த ஆஸ்தி எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் வாழ்றான். அது போலதான் ஏசப்பாவும் நமக்கு இந்த ஜீவனை இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அதை நம்ம எப்படி கழிக்கணுங்களா? பயபக்தி உள்ளவர்களாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுயதனத்தை நம்ம வந்துட்டு சரீரத்துக்கு ஏதுவா நம்ம வந்துட்டு ஒரு பொழுது கூட நம்ம உபயோகிக்க கூடாது. வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், நாம் புத்திர ஸ்வீகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் என்ன செய்தாரா? ஸ்திரீயில் பிறந்தவராக அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து யாரெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உள்ளா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை மீட்டி ரட்சிக்கிறதுக்காக அவர் நியாய பிரமாணத்துக்கு உள்ளாகிறவராக அவர் வந்துட்டு நியாய பிரமாணத்துக்கு உள்ளாகிறவராக ஸ்திரீயில் பிறந்தவராகவும் நமக்காக இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் அடிமையின் ரூபத்தை தரித்தவராக சிறுமைப்பட்டவராக அந்த எல்லா பாடுகளையும் பட்டது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தை சொதந்து கொள்ளும்படியா புத்திர ஸ்வீகாரம் என்கின்றத தேவனுக்கு பிள்ளைகள் என்கின்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவரே இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர் ஆட்டுக்குட்டியானவராக அடிக்கப்பட்டு நமக்காக மரித்து 3வது நாள் உயிர் தெழணும். இவ்வளவு பெரிய தியாகத்தின் மூலியமாகத்தான் நமக்கு ரட்சிப்பை ஏசப்பா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, புத்திர ஸ்வீகாரத்தை. அப்படின்னா நம்ம புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமாக. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம் அப்படின்ற இன்னொரு கேள்வியை கேட்கணும். அதுக்கு முன்னாடி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளையாக தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகின்ற மனுஷர்களாகத்தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் இல்லைங்களா? அப்படி தேவனுக்கு பகையாளிகளாக இருந்த நாம், சத்ருவர்களாக இருந்த நாம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அவர் சிறுமைப்பட்டவராக அடிமையின் ரூபத்தை தரித்தவராக தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டு அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு புத்திர ஸ்வீகாரத்தை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா பழைய பாவம் என்கின்ற பழைய ஒரு வாழ்க்கையில சத்ருவானவனுக்கு நம்ம மேல எந்தெந்த அதிகாரம் இருந்துச்சோ நம்ம பாவத்தின் மூலியமா அந்த எல்லா பாவங்களையும் முழுசா கழுவிட்டு ஏசப்பா சுத்தமா நம்மளை வச்சுட்டு அந்த காரியங்களை எதெல்லாம் செஞ்சிருந்தோமோ நம்மளோட நடக்கையின் மூலியமா சொல் செயல் சிந்தனை மூலியமா நம்ம எப்படியெல்லாம் நடந்துகிட்டோமோ அந்த எல்லா விஷயங்களுக்காக நம்ம மன வருந்தணும். ஆமாப்பா, நான் இப்படி வந்துட்டு இருந்தேன்னு வாயடக்கம் இல்லாதவனா இருந்து நிறைய பேரை துஷ்ட நிறைய பேரை பரிகாசம் பண்ண என் கண்களை ஏதோ உலகத்தின் அருவருப்பின் அசுத்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். இருதயத்துல வேண்டாத அநேக சிந்தனைகளுக்கு என் இருதயத்துல இடம் கொடுத்து வேண்டாத நிறைய காரியங்களுக்காக என் இருதயம் ஒரு வாஞ்சையாக இருந்து பாவத்தை வாஞ்சித்த ஒரு இருதயமாக இருந்தது. இது எல்லாமே பாவம் என்று சொல்லி இப்பொழுது தெரிந்து விட்டது தப்புனே, என் பாவங்களை மன்னியும் கர்த்தரே அப்படின்னு சொல்லி மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். அப்பொழுதுதான் ஏசப்பா சரிப்பா அவனுடைய பாவத்தை குறிச்சு அவன் ரியலைஸ் பண்றான். ஆமா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு மனஸ்தாபம் அடையிறான். அதுக்கடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் இவனுக்குள்ள உண்டாயிருக்கு. அப்படின்னா இவனுடைய இருதயத்துக்குள்ள உண்டான அந்த துக்கம் எப்படிப்பட்ட ஒரு துக்கம்? நான் பழைய லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தவறு என்கின்றத ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள வந்திருக்கு. இனிமே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா. நீங்க இன்னைக்கு என்னை சுத்திகரிச்சு ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு மறு வாழ்க்கையை நீங்க எனக்கு கொடுத்திருக்கும் போது இந்த வாழ்க்கைய ராஜா, இந்த புதிய வாழ்க்கைய ஒரு ஒயிட் பேஜ்ல எப்படி ஒரு சுத்தமான ஒயிட் பேஜ்ல திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எழுதுறது ஸ்டார்ட் பண்ணுவோமோ அது போலதான் ஏசுப்பா ஒரு புதிய வாழ்க்கைய நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த புதிய வாழ்க்கைய நம்ம வந்துட்டு ஏசப்பா எப்படி இதுதான் ஒரு நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆலோசனைகளை சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நல்ல ஆலோசனையா இருக்கிற அவருடைய ஆலோசனைப்படி நடங்க அப்படின்றத ஏசப்பா அவருடைய வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு சொல்லுகின்றவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவின் மூலியமாகவும் நம்மளுக்கு எச்சரித்து புத்திமதி சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆனாலும் எனக்கு இப்பொழுது சுயாதீனம் கிடைத்திருக்கிறது, நான் எப்படி வேணாலும் நடக்கலாம் என்று சொல்லி நாம் நடந்தோம். ஆனால் என்ன ஆகுமா? திருப்பியும் கர்த்தரை விட்டு நாம் தூரம் போய் கர்த்தருக்கு நாம் யாரா மாறிடுவோம்? சத்துருக்களாக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம்.
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டு இருந்துச்சு? நமக்கு புத்திர சுவீகாரத்தை அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருந்துச்சு. முன்னே நாம் புத்திரர்களாக இருக்கவில்லை, ஆனா நமக்கு புத்திர சுவீகாரத்தை கொடுத்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்க கொடுக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சத்துருக்களாக இருந்தோம். முன்னே நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கவில்லை. தேவனுடைய ஜனம் என்கின்ற ஒரு அங்கீகரிப்பை தேவன் நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். முன்னே நாம் இரக்கத்தை பெறாமல் தேவனுடைய கோபத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் இல்லைங்களா? தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகுகின்ற மனுஷர்களாக நாம் இருந்தோம். அதுக்கு முழு காரணம் என்ன? நம்மளுடைய டிசோபீடியன்ஸ். கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்காம இருந்து நம்ம செஞ்ச சிலை வழிபாடுகள் என்கின்ற பாவமும், அதுக்கடுத்து மாம்சமும் மனசும் விரும்பினதின்படியாக நம்மளுடைய மாம்சத்தையும் நம்ம மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம உள்ளம் போகின்ற போக்கின்படியாக நம்மளுடைய வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்து நாம் நடக்கின்றவர்களாக இருந்தோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து நடந்ததுனால தேவனால நம்ம இரக்கத்தை பெறாமல் தேவனுடைய கோபம் என்கிறது நம்ம மேல இருந்துச்சு. அப்படின்னா அந்த எல்லா பழைய லைஃபு கூட தவறு அப்படின்றத நம்மளோட இருதயத்துல நம்ம நிர்ணயித்து கொண்டு, ஆம் தப்புனே இப்படி உங்களை வேதனைப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். அதுக்கடுத்தா தேவனுக்கு புத்திரர்களாகவும் தேவனுக்கு ஜனமாகவும் தேவனால இரக்கத்தை பெறுகின்றவர்களாகவும் நம்ம மாறணும். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் அப்படின்றதுக்கு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:10. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆமென். என்ன ஆச்சுங்களா? தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நாம் அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலியமாக தேவனோட கூட ஒப்புரவானோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரணத்தை அனுபவித்து நாம் மாம்சம் மனசும் விரும்பினதின்படியான வாழ்க்கையை வாழ்ந்தோமே, அந்த எல்லா வாழ்க்கைக்குண்டான அந்த பாவமான எல்லா காரியத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பில் நாம் சாக வேண்டிய அந்த இடத்துல, நாம் தண்டனையை பெற வேண்டிய அந்த இடத்துல அந்த தண்டனையை தான் மேல தேவனை சுமந்து கொண்டு அவரே சிலுவையில வந்துட்டு வெற்றி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இப்படித்தான் என்ன பண்ணாங்களா? தேவனோடு கூட மாம்சத்துல வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? பிதாவாகிய தேவன் என்கின்ற அந்த தன்மையோட கூட நமக்கும் அவருக்கும் உண்டான அந்த உறவை இணைத்து வைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இப்படி அவர் சமாதானப்படுத்தி இருக்கும் போது அந்த சமாதானத்தை நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த சமாதானத்தை நம்ம எழுந்து போய் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்ததுக்கு பழைய வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் நடந்தோமோ அந்த எல்லா பாவங்களும் தான் காரணமா இருந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்படின்னா திருப்பியும் கூட நான் ஒரு ரிலேட்டிவுக்காகியோ இல்ல என்னுடைய வாழ்க்கை இனிமே இப்படி நான் நடந்தேன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஒரு வேளை நடந்தேன்னா இந்த இதை நான் எழுக்கணுமா இருக்கும் அப்படின்னு சொல்லியோ சில காரணங்களை முன்வைத்து தேவனுடைய வசனத்தை நாம் துச்சம் என்று எண்ணுகின்றவர்களாக, தேவனுடைய வசனத்தை மீறுகின்றவர்களாக நாம் இருந்தால் மீண்டும் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக மாறி விடுவோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம எந்த ஜபத்தை செஞ்சாலும் எவ்வளவு ஜபத்தை செஞ்சாலும் தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்மளுடைய அக்கிரமங்கள் இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய சமூகத்திலிருந்து முற்றிலுமா நம்மளை விலக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை இருக்கு இல்லைங்களா? அது சமீபத்துல இருக்க உண்மைதான். அதுக்கடுத்து ஏசப்பா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இன்னைக்கு ராஜா நான் இந்த காரியத்துல இருந்து நான் மனம் திரும்புறேன் ஏசப்பா, ஏசப்பா இந்த விஷயத்த நான் இன்னைக்கு விட போறேன் ஏசப்பா அப்படின்றது போல ஒரு வாலிப சகோதரனோ ஒரு வாலிப சகோதரியோ இல்ல எந்த ஒரு சகோதரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்த பின்பு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த காரியத்தை பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளோட சாரி அவர் விரும்பி, இல்ல நீ இப்படி வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் பலியை விரும்பவில்லை, இரக்கத்தை விரும்புகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன உங்ககிட்ட எந்த எக்ஸ்பெக்ட் பண்றாரு, எதுக்காக இந்த விஷயத்தை செய்யாத அப்படின்றாரு.
அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பாவத்தை செய்கின்ற ஒவ்வொருத்தருமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறதுனால, பாவத்தின் அதிபதியா இருக்கின்ற பிசாசு உங்க மேல அதிகாரத்தை செலுத்தி உங்களுடைய ஆத்துமாக்களை கொள்ளையாடிட கூடாது அப்படின்றதுக்காக, இதனால அநேக இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுமே. சந்தோஷத்தை இழப்ப, மனசு நிம்மதியை இழப்ப, சமாதானத்தை எழுதுருவ, முழுசாவே இப்படி நீ வாழ்க்கைய உலகத்திலே நரகத்தை அனுபவிக்கிறது போல ஒரு வாழ்க்கை உனக்கு இப்படி ஆயிருமே, இருந்தும் செத்திருந்த ஒரு மனுஷனை போல இருப்பியப்பா. அதனால தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமைக்கு நீ எந்த காரணத்தை முன் வச்சா கூட அந்த காரணத்தை பயன்படுத்தி என்னுடைய வார்த்தையை மீறாத, இல்ல அந்த நேரத்துக்கு மட்டுமே எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்கிறதுக்காகவும், அந்த நேரத்தில் எல்லாமே மாறினது போல உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அது செம்மையா இருக்கின்றது போல இருக்கும் என்கிறதுக்கும், நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற அந்த பாதை இருக்கே, அந்த ஒரு பாதையினால கர்த்தரிலிருந்து முற்றிலுமாக நீ பிரிந்து விலகி தூரமாக போய்விடுவாய். அப்படின்னா மீண்டும் நீ கர்த்தருடைய அருகில் வர வேண்டும் என்றால், நீ என்னத்தெல்லாம் செய்தே என்று சொல்லி நினைத்து அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நீ மனவருந்தி மன்னிப்பை கேட்டு, ஒவ்வொரு காரியங்களுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே இந்த காரியங்கள் இந்த நாளை இப்பொழுது நான் விட்டு கொண்டிருக்கேன் இசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வந்தா மட்டுமே தான் ஆண்டவர்கிட்ட மீண்டும் நீங்க வர முடியும். அப்பொழுது தான் ஆண்டவர் உங்ககிட்ட வருவாரு. சரி, வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைங்களா? சுயாதீனமான நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சுயாதீனம் அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத ஏசப்பா ஒரு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு சுயாதீனத்தை நம்ம எப்படி வேணாலும் எடுத்து பயன்படுத்துகின்ற அந்த சாய்ஸ் அப்படின்றது ஏசப்பா நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆனா நன்மையே நீ தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவும், என்னால் எப்பொழுதும் நன்மையை நீ பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுதல் என்கின்ற நன்மையே நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்றது தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற புத்திமதியா இருக்கு. ஆனா சாய்ஸ் அப்படின்றது நாம தான் எடுக்க போறோம் இல்லைங்களா? அதனால தான் அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுயாதீனத்தை நான் எப்படி எடுத்து பயன்படுத்தணுங்களா? இப்போ யாரும் இல்லைங்க, நான் வீட்டுல செப்பரேட்டா தான் இருக்கேன், இல்லைன்னா நான் ஆபீஸ்ல இருக்கேன், யாரும் பார்க்க போறது கிடையாது, என்னுடைய இருதயத்துல நான் என்னத்தெல்லாம் நினைச்சிட்டு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றது யாராலையும் பார்க்க முடியாது, உண்மைதான். ஆனா எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எது கேட்க கூடாது அப்படின்றத ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு ஆலோசனையை சொல்லி இருக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு சகோதரர்களை மறைத்து கொண்டு நாம் வேத வசனங்களை தியானிக்க முடியாது. அதன் மூலியமாகவும் ஆவியானவர் நம்மளோட கூட பேசி இருப்பாரு. அந்த காரியம் என்னவென்று சொல்லி நாம் அந்த பின்பும் நாம வந்துட்டு மீண்டும் அதே காரியத்திலேயே நாம் இருக்கின்றதுக்கு நேரத்தை வீணாக கழிக்கின்றவராகவும், அந்த காரியங்களை சிந்தைக்கு ஒரு செகண்ட் கூட நம்ம யோசிக்கிறது கூட நம்ம ஒப்பு கொடுத்துட கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ கர்த்தருடைய இதோ வேதாகமத்தை காலையும் மாலையும் தியானிக்கின்ற அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அவன் வந்துட்டு தண்ணீர் ஓட்டத்தின் அந்த அருகில வளர்ந்திருக்கிற ஒரு மரத்து போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அது போல ஒரு நீரோட்டத்தின் பக்கத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கின்றவர்களாக நாம் கர்த்தருடைய ஐக்கியத்தினால் பெருகி இருந்து அதனால் கனி கொடுக்கின்றவர்களாக, கர்த்தருடைய வல்லமை புறப்படுகின்ற ஒரு கருவிகளாக, அவருடைய திட்டம் நிறைவேற்றுகின்ற அவருடைய பாத்திரமாக பயன்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம். ஆனா சத்ருவானவன் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு, நீங்க என்னை பணிந்து கொண்டு நீங்க என்ன வணங்கினீங்கன்னா நான் இதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பாக்கே சொன்னவன் தான் பிசாசு இல்லைங்களா? அப்படின்னா இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறதுக்காக நம்ம ஒரு பொழுது கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தேவனுடைய வசனத்தை நம்ம வந்துட்டு மறந்துடவே கூடாது. சாய்ஸ் அப்படின்றது சுயாதீனம் அப்படின்றது ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா அது சரீர பிரகாரமாக உபயோகிக்காம அந்த சாய்ஸ் எப்பவும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய சாய்ஸா இருக்கணும். வசனத்துக்கு ஏற்றதின்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நல்ல பெட்டர் சாய்ஸா தான் எப்பொழுதும் நம்ம எடுக்கின்றவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சரீர பிரகாரமான எந்த சிந்தனைகளும் நம்மளுக்குள்ள வராது. அதுதான் கலாத்தியர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது சரீரத்து நிச்சயங்களை ஒருபொழுதும் நீங்க நிறைவேற்ற மாட்டீங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள்,
இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். சகோதரர்களே, நீங்க சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த சுயாதீனத்தை நீங்க சரீரத்தின் பிரகாரமாக நீங்க எடுத்து பயன்படுத்தாதீங்கப்பா. ஆவிக்குரிய முறையில உங்களுடைய சுயாதீனத்தை, சாய்ஸ் அப்படின்றது, இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா எப்பவும் இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது பரிசுத்தத்திலிருந்து மேல பரிசுத்தமாவதுக்கும் ஆண்டவருடைய ஐக்கியத்துல மேலும் மேலும் பெருகிறதுக்கு உண்டான அந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியா ஆவியானுடைய ஆலோசனையின்படியாக நீங்க நடந்து கொள்ள தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றதான் சொல்றாரு. அப்படின்னா நான் எப்படி வேணாலும் நடப்பேன், இது என்னோட சரீரம் தானே, என்னோட வாய் தான், நான் எப்படி வேணாலும் பேசுவேன், என்னோட கண்ணு தானே, நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன், என்னுடைய காது தானே, யாருக்கு தெரிய போகுது அப்படின்றது போலியான மீண்டும் அதே சாய்ஸ்குள்ள போனா ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுக்கு ஜனங்களா இருக்கவில்லை, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். முன்னே நாம் அவருக்கு புத்திரர்களாக இருக்கவில்லை, அப்பொழுது தேவனுக்கு பகையாளிகளாக இருந்தோம். அதுக்கடுத்து இதோ தேவனுடைய அந்த இரக்கத்தை பெறாதவர்களாக இருந்து தேவனுடைய தண்டனையை பெறுகின்றவர்களாக இருந்தோம். இப்பொழுதும் அதே நிலைமைக்கு மீண்டும் நம்மளுடைய இருதயம் மாறி விட்டால் மீண்டும் அதே நிலைமை தான். தேவன் பட்சபாதம் என்கிறது தேவனுக்குள்ள கிடையாது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகின்றபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இந்த உலகத்துல நம்ம யாருங்களா? பாரதேசிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கும் நமக்கும் இப்போ பாக்குற இந்த உலகத்துக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாம் பரலோகத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு நீங்கள் மரித்தீர்களே அப்படின்னு சொல்லி கூட வசனம் நம்மளை பார்த்து இப்படியாக கேள்வி கேட்குது. அதுக்கடுத்து நம்ம ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது கூட எப்படி நம்ம வந்துட்டு இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்து பரலோகத்தின் நீதிக்கு பிழைக்கும்படியாக நாம் அவரோட கூட எழும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றான், நானோ வென்றால் இதோ கிறிஸ்துவோட கூட இந்த உலகத்துக்கு மரித்து போனேன் அப்படின்னு சொல்லி மரித்து விட்ட பின்பு இந்த உலகம் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள மரித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அது உண்மை. அப்படி இந்த உலகத்துக்கு அந்த பழைய மனுஷன் இருந்தானே, அந்த ஒரு பழைய மனுஷன் மரிச்சிட்டான். இந்த உலகத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த உலகத்தினால வருகின்ற புகழ்ச்சியோ, இந்த உலகத்தின் மனுஷர்களால நமக்கு கிடைக்கின்ற பாராட்டுகளோ, இந்த உலகத்தின் மூலியமாக கிடைக்கின்ற லாபமோ, இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் என் கர்த்தரிலிருந்து என்னை பிரிக்க நினைக்கின்ற எந்த விதமான இந்த சுகபோகம் என்கின்ற எந்த காரியங்களா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் நான் அருவருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்துல என்ன பண்ணணும்? தீர்மானத்தை எடுக்கின்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். 1 பேதுரு 1:17 அதுதானே சொல்லுது. அப்படின்னா நாம இந்த உலகத்துல யாரா இருக்கிறோமா? அந்நியர்களாக இருக்கிறோம், பரதேசிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பட்சபாதம் இல்லாமல் நியாய தீர்ப்பை செய்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை அறிந்த பின்பு நமக்கு தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு தேவனை அறியாம இருக்கிற அந்த மக்கள் இருக்கிறாங்களே, தேவனை அறியாம தேவனுக்கு விரோதமான அநேக செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தரை அறிஞ்ச பின்பு நான் எதற்காகலாம் மனஸ்தாபப்பட்டிருந்தனோ அதே காரியத்தை துணிஞ்சு மீண்டும் இல்ல இது வந்துட்டு தவறொன்னும் கிடையாது, இந்த காரணத்தினால தானே அப்படின்றது போல மீண்டும் அந்த உள்ள வந்துட்டு தான் எதற்காகலாம் மனஸ்தாபப்பட்டுச்சோ அதே காரியங்களை விரும்புகின்ற ஒரு உள்ளமாக மாறி விட்டால் அதுதான் மிக மிக ஒரு டேஞ்சரான விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அறியாமையினால செய்கின்ற மனுஷன் ஒரு நாள் அறிந்து கொண்டு அவன் வந்துட்டு அந்த காரியங்களை இனிமே செய்யாமல் இருப்பான். ஆனா அறிந்து விட்ட பின்பு அதற்காக மனஸ்தாபப்பட்ட பின்பும் ஒரு மனுஷன் துணிஞ்சு செய்யறான் அப்படின்னும் போது அவனுடைய இருதயம் முழுசாவே அதுக்குள்ள கொஞ்சம் கூட ஈரோ இல்லை. அந்த இருதயம் வந்துட்டு கொஞ்சம் கூட தேவனுடைய ஆலோசனைய வேற எதையும் வந்துட்டு விரும்பாதபடிக்கு ஒரு பிசாசு போல மாறிட்டான் அப்படின்றது அர்த்தம். தேவனை அறிஞ்சதுக்கு அடுத்து எல்லா காரியங்களும் புரிஞ்சதுக்கு அடுத்து எதுக்காகலாம் மனஸ்தாபப்பட்டானோ அதே காரியங்களை மீண்டும் செய்கின்றதுக்கு இருதயத்தை கொஞ்சம் கூட தடுக்காம தான் விரும்புகின்றவைகளை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதற்காகலாம் மன வருதி இருந்தானோ அதையே செய்ய அவனுடைய உள்ளம் விரும்பி கொண்டிருக்கு. அப்படின்னா அவன் இன்னொரு பிசாசா மாறிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம்.
இருதயம் கடினமாகி போய்விடும். இப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒரு சகோதரனும் சகோதரியோ அவருடைய அன்றாட வாழ்க்கையில ஜபிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு என்ன தேவனுடைய சமூகத்துல வந்துட்டு காத்திருக்க முடியாது, வேத வசனங்களை வாசிக்க முடியாது. தேவனுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கேப் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன செய்யறது பிரதர், அவ்வளவுதானா அதோட முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது முடிவு கிடையாது. ஏசப்பா அவர்களை சிச்சித்து புத்திமதியே சொல்லுவாரு. சொல்லும்போது அந்த புத்திமதியை கேட்கணும். அது வியாதியா இருக்கலாம், சில கஷ்டங்களா அனுமதிச்சிருக்கலாம். எந்த காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கும்போது ஏன் கால் கல்லில் இடரும் போது நான் நிதானிக்கணும். இன்னைக்கு என் கால் கல்லீரல இடறிடுச்சு, இன்னைக்கு என் குழந்தைக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு, இன்னைக்கு என் ஆபீஸ்ல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னும் போது கர்த்தர் இந்த விஷயத்த காரணம் என்று அனுமதிக்கவில்லை. எனக்குள் ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையின் அந்த துட்செயல் மீண்டும் அந்த பழைய மனுஷனுக்கு கூறிய அந்த அறிகுறிகள் எனக்குள் வந்திருக்கு. அந்த காரியம் எப்போ வந்துச்சு அப்படின்றத நிதானிக்கணும். நிதானிக்க ஆரம்பிச்சோன்னா ஏசப்பா காமிச்சிருவாரு. பொல்லாங்கினால் ஒருபொழுதும் ஒரு மனுஷனையும் ஆண்டோர் பரிசோதித்து பார்க்க மாட்டார். இல்ல ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு காரணம் என்று தான் அனுமதிச்சு என்னை பரிசோதித்து பார்க்கிறார் என்கிறதை போலையான ஒரு நினைப்பு நம்மள யாருக்குள்ளேயோ அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை, இந்த விஷயத்த ஏசப்பா தண்டிக்கிறாரு அப்படின்னா இந்த தண்டனைக்கு உண்டான அந்த காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமை எதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம நினைத்து பார்க்கணும். அப்போ ஏசப்பா கிளியராகவே காமிச்சிருவாரு. இல்லப்பா, உன்னுடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை புறப்படுது, உன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கூட என்ன பரிகாசியமான வார்த்தைகள் புறப்படுது, உன்னுடைய வாயில் எப்பொழுதும் கூட மற்றவர்களை வந்துட்டு ஏதோ குற்றப்படுத்துகின்றது போலியான வார்த்தைகள் தான் உன் வாயிலிருந்து புறப்படுது. உன் வாயில எந்த ஒரு சினிமா பாட்டுக்காகலாம் நீ மன வருந்தி ஐயோ பொய்யான காவியங்களை நான் நினைச்சு கண்ணீர் சிந்திருக்கிறேனே, ஆனா இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்ச பின்பு ஐயோ ஏசப்பா நீங்க எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கீங்களே, இது தெரியாம இருந்து யார் யாரோ ஒரு சினிமா ஆக்டருடைய கட்டு கதை காவியத்துக்கெல்லாம் நான் வந்து பார்த்து கண்ணீர் வணிஞ்சு அப்பா நான் வந்துட்டு அழுந்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மன வருந்ததுக்கு அடுத்து ஐயோ இதெல்லாம் இந்த தவறுலாம் பண்ணிட்டேனே, இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீண்டும் அதே காரியத்தை செஞ்சா ஒரு உள்ளம் திருப்பியும் ஒரு காரியத்திலிருந்து மனம் திரும்பின பின்பு திருப்பி அதே செய்யும் போது இல்ல நீ பொய்யா நினைச்சதுல பொய் கிடையாது, அது உண்மைதான் அப்படின்றது போல அது அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திருப்பியும் நீங்க அங்கிருந்து மீண்டு வர்றது அப்படின்றது எப்படி இருக்கும்? அந்த உள்ளம் திருப்பியும் ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்களா அதுக்கு? அதனால தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நிதானிக்கின்றவர்களாக இருக்கணும். பின்னிட்டு பாக்குறவன் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லி எஸ்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? பின்னிட்டு பாக்குறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது ஒருபொழுது. ஒருவேளை நம்ம வந்துட்டு பின்னிட்டு பார்த்தவர்களாக இருந்து அதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன வருந்தி மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே இந்த காரியங்களை பகிரங்கமா சொல்லணும். ஏசப்பா இப்படி பேசினேன், அப்பா இப்படி நடந்துகிட்டேன், இப்படி பார்த்த, எதற்காக இந்த காரியம் எனக்கு என்னுடைய உள்ளத்துல அந்த காரியம் விரும்புகின்றதன்படியாக ஏன் இந்த ஒரு விருப்பம் எனக்குள்ள உண்டாச்சு, மாம்சத்தின் மேல் உண்டான அந்த விருப்பத்தின் நிமித்தமா என்னுடைய இருதயத்துக்குள் இப்பொழுது துக்கம் உண்டாயிருக்கு ஏசப்பா, அப்பா அதை நான் உள்ளத்திலிருந்து பகைக்கின்றேன் தகப்பனே, என்னை மன்னியும் தந்தையே அப்படின்னு சொல்லி அதற்காக மனம் வருந்தணும். அப்படிப்பட்ட உள்ளம் நம்மளுக்குள்ள வரணும். அப்பதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரால நம்ம வந்துட்டு மன்னிப்பு பெறுவோம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆமென். ஆமென். இதோ பிரியமானவர்களே, என்னங்களா, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவின் மேல் போரிடுகின்ற மாம்சத்தின் எல்லா ஆசைகளை என்ன பண்ணுங்களா, அந்த ஆசைகள் இருந்து நீங்க விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்மளுடைய ஆத்துமாவின் மேல் போரிடுகின்றது என்னங்களா? சரீரத்தின் மாம்ச இச்சைகளா? சரீரத்தில் மாம்ச இச்சைகள் எப்படி வரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அதுக்குண்டான காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நேரத்தை ஒதுக்குறதுனால அந்த காரியங்களை வந்துட்டு கேட்கறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் அந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுறதுனாலையும் நம்ம இருதயத்துல சிந்திக்கிறதுனால தான் சரீரத்துல இச்சை பெருகும். இச்சை ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லைங்களா? இப்போ ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போற பிளானே கிடையாது. வீட்டுல இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றது குறிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சிந்தைகள் வருங்களா? இல்ல. ஒரு ஹோட்டல்ல உக்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பொருள் நல்லா இருக்குமே, இந்த ஒரு
டிஷ்ஷை வாங்கி சாப்பிட்டோம்னா இது டேஸ்டா இருக்கும், அந்த டிஷ் சரியா இருக்கும் அப்படின்றது போல நிறைய எண்ணங்கள் எழுப்பும் இல்லைங்களா? நீங்க வந்திருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்குள்ள சிந்தைகளே பெருகுது இல்லைங்களா? அப்படித்தான் பாவம் சிந்தை என்கின்ற அந்த ஆசைகள் சரீரத்தில் எழுப்புகின்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேரத்தை நீங்க எதுல நீங்க அதிகமா செலவிடுறீங்களோ, ஒரு சகோதரர் வந்துட்டு இப்படியாத்தான் சொல்லும் போது, பிரதர் ஒரு ரிசர்ச் சொல்லுது, எந்த ஒரு நோட்டிபிகேஷனா இருக்கட்டும் மொபைல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு கான்சென்ட்ரேஷனா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்க மீண்டும் போயிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே மொபைல் இப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மொபைல் எடுத்து அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அடுத்து திருப்பியும் நாங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனா பண்ணிட்டு இருந்த அந்த வேலைக்கு நாங்க பின் திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் அதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருந்த அந்த விஷயத்தை படிச்ச ஒரு சகோதரர் சொன்னாரு. சொல்லும்போது இப்படி ஒவ்வொரு வாட்டி நோட்டிபிகேஷன் வரும்போது நான் மொபைல் எடுக்கிறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்துட்டு அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதே ஒரு கான்சென்ட்ரேஷன் மைண்டோட கூட நான் ஒரு வேலை செய்யறேன், பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதே படி நான் படிக்கிறதுக்கு முடியுங்களா? அப்படின்னா இது உலகத்தின் ஆலோசனைப்படியா இருந்தாலும் கூட, உலகத்துக்குரிய ஒரு காரியங்களா இருந்தாலும் கூட, ஆண்டவருடைய வசனமும் கூட அதுக்கு ஒப்பா இருக்கு இல்லைங்களா? என்னங்களா? துன்மார்கன் உட்காருகின்ற அந்த இடத்துல நம்ம உட்கார கூடாது இல்லைங்களா? பரிகாசத்தை செய்கின்றவன் நடக்கின்ற அந்த வழியில நம்ம நடக்க கூடாது இல்லைங்களா? அப்படின்னா இதெல்லா காரியங்களையும் நம்ம வந்துட்டு செய்யாம இருக்கிறதுனால தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், அதன்படி நடக்கிறேன், அதுதான் என் இருதயத்துக்குள்ள இருக்குன்னா என்னுடைய பிஹேவியர்லயோ அதுதான் இருக்கும். பரிசுத்தாவியானவர் எப்பொழுது தொடர்ந்து நம்மளோட பேசிக்கொண்டு தான் இருப்பாரு. ஆனா நான் செய்யறது போல நான் செய்வேன், நான் நினைக்கிறது போல நான் என் எண்ணத்தின்படி என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதன்படி நான் நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு மனுஷனால ஆண்டவரோட திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அவன் எப்பொழுது கூட பாவத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தின் ஆசை இச்சைக்கு முன்னாடி அவன் தோத்து கொண்டு போய் கொண்டு தான் இருப்பான். அதுக்கு காரணம் அவனுக்குள்ள ஆசையை பெருக செய்து கொண்டிருக்கிறது அதே மனுஷன்தான். உள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, அவர் பேசணும்னு விரும்புறாரு, அவருடைய ஆலோசனையை தள்ளினதுக்கு அடுத்து தான் நான் ஆசையை உள்ள அனுமதிச்சுப்பேன். அப்படின்னா எனக்குள்ள ஆசையை அனுமதிச்சுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் தான். பரிசுத்தாவியானவர் சொன்னதுக்கு அடுத்து கூட அந்த காரியத்துல உக்காந்து இருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இருதயத்துல சிந்தித்து கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கிற என்னுடைய ஓன் டிசைட்னால தான் என் ஆத்துமாக்கு நான் கண்ணியை வர வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனுஷனா மாறுவேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, ஏதோ பாவத்தை செய்கின்றவர்கள் ஒவ்வொருத்தருமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இருதரத்தாரையும் பிரித்த இதோ அந்த ஒரு செவரை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இருதரத்தாரையும் பிரித்த ஒரு பிரிவினையாகிய ஒரு செவரை ஆண்டவர் தவிர்த்து போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இருதரத்தாரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது யாரு? ஒண்ணு யூதருங்க, அதுக்கடுத்து புறஜாதிகளா இருக்கிற நம்மள ரெண்டு பேரையும் இணைத்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் இருக்கல. அந்த அங்கீகாரம் எப்போ கிடைச்சது? அந்த இடைவெளி அப்படின்ற அந்த மதில் செவுரு அப்படின்றது போல ஒரு செவுரு எழும்பிருந்துச்சு இல்லைங்களா? அது நம்மளுடைய பாவம், நாம் செய்து கொண்டிருந்த அந்த எல்லா துரோகம், கர்த்தரை அறியாமல் சிருஷ்டி கர்த்தரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்து மாம்சமும் மனசு விரும்பினதன்படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்து கொண்டிருந்த அதுதான் கர்த்தருக்கும் நமக்கு நடுவுல ஒரு இடைவெளியாக ஒரு கேப்பா இருந்து கர்த்தரை நம்ம கிட்ட இருந்து முழுசாவே பிரிச்சிருந்தது நம்மளுடைய பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த பாவம் என்ன கர்த்தர்கிட்ட இருந்து பிரிச்சுச்சோ அந்த பாவத்துக்காக நான் மன வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னா மீண்டும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றதான் நான் மன்னிப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவரே இதுக்காக மன வருந்தி இருக்கேன், இதை நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த விஷயங்களை நான் அருவேற்கிறேன் ஏசப்பா, இதனால் உண்டான எல்லா அந்த துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்ட நஷ்டமும் வியாதியும் இது எல்லாத்துக்கும் காரணங்களை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, உங்களுடைய மரணத்துக்கு காரணம் முழு காரணம் நானா இருந்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்து மீண்டும் அதே பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றவனாக அதன்படியாக பேசுகின்றவனாக நாம் மாறினால் மீண்டும் கர்த்தருக்கு நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இறங்கி வந்துடும் இல்லைங்களா? கர்த்தருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கேப் ஒரு மதில் இருந்துச்சோ, ஒரு கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான அந்த பிரிவினையாகிய அந்த செவரு மீண்டும் எழும்பிடும் இல்லைங்களா? அது எழும்ப கூடாது இல்லைங்களா? அது எழும்பாதபடிக்கு எப்பொழுதும் நான் கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐக்கியம் எப்பவும் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம கர்த்தருடைய அந்த அன்புல அதிகமா பெருகணும்.
அப்போதான் கர்த்தருடைய திட்டமும் அவருடைய சித்தத்தின்படியாக என்னை அவருடைய பாத்திரமா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாரு இல்லைங்களா? வசனத்தை வாசிங்க. மல்கியா 3 அதிகாரம் 7 வசனம். மல்கியா 3 அதிகாரம் 7 வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆமென். ஆமென். ஏசுப்பா இந்த இடத்துல மல்கியா புத்தகத்துல பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்களுடைய பிதாக்களின் நாட்கள் முதல் கொண்டு நீங்க என்னுடைய கட்டளைகளை விட்டு விலகி போகின்றவர்களாகத்தான் இருந்தீங்க. விலகி என்ன கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. கையை பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போயிட்டு இருந்தா அந்த கையை உதறி தள்ளிட்டு அப்படியே விலகி போவோம் இல்லைங்களா? அவரை பார்த்து பார்க்காதவரா போவோம் இல்லைங்களா? அது போலத்தான் மகனே, செம்மையான வழி இது, இதன்படி நட அப்படின்றது போல ஆண்டவர் நமக்கு சொல்லும் போதோ அவருடைய ஆலோசனையை விரும்பாமல் நாமும் உதறி கர்த்தரை விட்டு விலகி போகின்றவர்களாக நாம் இருந்தால் நாம் என்ன செய்யணுமா? மீண்டும் நாம் மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்துல வரணும் அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நாம் மீண்டும் மனம் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படிப்பா மனம் திரும்புறது? மீண்டும் நான் உங்களோட கூட அந்த ஐக்கியத்துல இருந்தேனே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அன்புக்குள்ள நிலைத்திருந்தேனே, நீங்க என்னை மறிச்சுட்டு அநேக காரியங்களை செஞ்சீங்களே, நிறைய காரியங்களை கனவுகள் மூலியமா என்கிட்ட பேசுனீங்க, அநேக விஷயங்களை ஒரு தீர்க்க தரிசனத்து போல அடுத்து நடக்க போற காரியங்களை என்னை மறிச்சிட்டு பேசுனீங்க. ஏசப்பா, நான் போய் உக்காந்துருந்து ஜபிக்கும் போது 2 ஹவர் 3 ஹவர் ஆனாலும் கூட அந்த டைம் போறதே எனக்கு தெரியாம, அப்பா உமக்குள்ள நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேனே அப்படின்றது போல இருந்தவங்க ஒருவேளை இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் எனக்குள்ள நடக்கவே இல்லை பிரதர்னா அது நடக்காததுக்கு காரணமும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். நம்ம ஏன் தேவனே, ஏன் ஆண்டவரே, ஏசப்பா அதுதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனே அப்படின்னா மன்னிப்புக்கு ஏசப்பா விரும்பவே இல்லை. ஏசப்பா விரும்புறது மன்னிப்பு. நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டிருக்கேன், மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்துக்காக நான் மன வருந்தி இதுக்கு அடுத்து நான் எதை செய்தனோ அதை நான் பகைக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இந்த காரியத்தை இந்த நிமிடத்தின் முதல் கொண்டு நான் விட்டு விலகி கொண்டிருக்கிறேன், உங்களை வேதனைப்படுத்தி விட்டேன் கர்த்தரே அப்படின்னு சொல்லி அழுகதா வரும். அதுக்கடுத்துதான் அந்த இருக்குமா ஒரு கல்லை போல இருக்கிற அந்த உள்ளம் முழுசாவே சதியா மாதிரி இருக்கும். அப்போதான் கர்த்தர் மூலியமா நம்ம ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏசப்பா என்ன மன்னிங்கன்னா அந்த ஒரு மன்னிப்பை நம்ம கேட்கும்போது அப்போ ஏசப்பா நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நம்ம கேட்டிருக்கோம், மனப்பூர்வமா திரும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்க்கும்போது ஆண்டவர் மீண்டும் ஃபர்ஸ்ட் அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்ப வரும்போது அவன் மரித்தவனா இருந்தால் இப்பொழுது உயிரோட கூட வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகப்பன் சொல்றாரு இல்லைங்களா? அது போலத்தான் நாமளும் மரித்தவர்களாக பாவத்தின் மூலியமாகவும் கீழ்ப்படியாமையின் செயல்கள் மூலியமாகவும் மாம்சத்தின் ஆலோசனைகளை மாம்சத்தின் சிந்தைகளை நிறைவேற்றுகிறதன் மூலியமாக மரித்தவர்களாக இருந்த நாம் மீண்டும் அந்த உலகத்தின் எல்லா அசுத்த சிந்தைகளுக்கு நாம் மன வருந்ததுனால இந்த உலகத்துக்கு எல்லா அந்த மாம்சத்தின் செயல்களுக்கு நம்ம மறித்து பரலோகத்துக்கு உயிர்த்தவர்களாக நாம் மீண்டும் மாறிவிட்டோம் என்கின்றத ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்மை மன்னித்து மீண்டும் புத்திரர்களாக அங்கீகரித்துக் கொள்வார். அதற்காகத்தான் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஆமென். உங்களுடைய அக்கிரமங்களே உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்காதபடிக்கு என்ன பண்ணுதா? கர்த்தர்கிட்ட இருந்து உங்களை பிரிக்குதுங்களா? அதுக்கடுத்து தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனா இதுக்கு முன்னாடி கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியா? இல்ல, அவருடைய பிரசன்ஸ உணர்ந்துட்டு இருந்தோம். வசனத்தை எடுத்தா வாசிக்க ஆரம்பிச்சா ஆண்டவர் கண்டினியூஷனா பேசிட்டு இருப்பாரு. வெளியே போனா ஆண்டவர் என்னை மறைச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை என்னோட கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா இப்போ என்னால ஜபிக்க போய் உக்காடுறேன், என்னால அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் மைண்ட் என்னால வரல. எனக்கு அது அந்த உணர்வே வர மாட்டேங்குது. வேற காரியங்கள், வேற வேலைகளை பத்தி யோசனை வருது, வேற விஷயங்களை பத்தி யோசனை வருது. இப்படியே நான் வந்துட்டு எதனா ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே வேண்டாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஏசப்பாவுடைய வசனங்களை கேட்கும் போது தான் எனக்கு வெவ்வேறு சைடுல சிந்தை போகுது அப்படின்றது போலாம் இருக்கிற மனநிலைமை எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய முகத்தை நம்மளுக்கு மறைச்சிட்டாரு, அவருடைய முகம் நம்மளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய பாவம்.
நம்மளுடைய கீழ்ப்படியாமை, நம்மளுடைய மீறுதல்கள் அது என்ன அப்படின்றது கிளியராவே நம்மளுக்கே தெரியும். அதை பார்க்காம என்னன்னு சொல்லி தெரியல, அங்க குழந்தை அழுவுது அதனால தான் கேட்க முடியல, அங்க குக்கருடைய விசில் சவுண்டு அதனால தான் என்னால வசனத்தை கேட்க கிளியராவே புரிஞ்சுக்க முடியல, ஐயோ எப்ப பார்த்தாலும் இது அப்படின்றது போல வருஷ கணக்கா கூட, மாச கணக்கா கூட, வாரம் கணக்கா கூட அவங்க வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த காரணங்களை தான் முன் வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா முழு காரணம் வந்துட்டு வெளியே கிடையாது, உள்ளதான் காரணம் ஓடிட்டு இருக்கும். உள்ள இவங்க கர்த்தருக்கு விரோதமா செய்த அந்த மீறுதல்களான அந்த பாவம் தான் இருதயத்தை இறுக்கமாக்கி அவருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கும் போதே தூரமா விலகி போறது போல அவங்கள வெவ்வேறு இடத்துல அந்த சிந்தை இந்த உலகத்தோட ஒட்டி இருக்கிறதுனால ஆண்டவருடைய வசனத்தை இன்ட்ரெஸ்டா கான்சென்ட்ரேஷனா அவங்களால கேட்க முடியாது. ஒரு டைம் பீரியட் எட்ஜ் வரைக்கும் கூட அந்த இடத்துல உக்காந்து இருந்தா கூட அங்கங்க சிந்தை போயிட்டே தான் இருக்கும். அந்த டைம் பீரியட் போன உடனே எப்போ எக்ஸிட் ஆகலான்றது போல காத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன என்கிட்ட தான் பேச வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத நிதானிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனநிலைமை நம்மளுக்குள்ள உருவாயிருக்கா நிதானிச்சு பார்க்கணும். அப்படின்னா மனம் கசந்து அழணும், ஆமா தகப்பனே இந்த காரணத்தை முன் வச்சேன், நீங்க இதை சொன்னா நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்றதுனால என் வாழ்க்கைய நீங்க சொல்றது போல ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணட்டும், அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன், அதனாலதான் இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டேன் அப்படின்றது போல சொல்றதுக்கு எந்த சாக்கு போக்கு சொல்றது கூட ஏசப்பா முன்னாடி இடம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எப்படி அப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, ஏன் இப்படியே ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீயே ஏன் டிசைட் செய்யற, நான் உங்க கூட இல்லையா அப்படின்றதுதான் ஏசப்பா நம்மள பார்த்து கேள்வி கேட்பாரு இல்லைங்களா? சிங்கத்தின் குகையில போட்டிருந்தா அந்த குகையில யாரு இருக்குவாரு? ஏசப்பா இருப்பாரு. ஒருவேளை சூழ்நிலை அதுவா இருந்தாலும் அதுக்கடுத்து அந்த சூழ்நிலை மூலியமா உன்ன திருஷ்டாந்தமாவும் சாட்சியை வச்சு எல்லாருக்கும் புத்திமதியை சொல்ல வைப்பாரு இல்லையா? ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை அந்த அக்னி சூளை போல சத்ராக் மேஷேக் அபித்நேகுவை அக்னியை எடுத்து போட்டது போலியான சூழ்நிலை போல ஆயிடும் என்று சொல்லி நம்ம நினைச்சிருந்தாலும் அவங்கள எப்படி மீட்டெடுத்தாரோ அப்படி மீட்டெடுத்து நம்மை சாட்சியாக அநேகருக்கு திருஷ்டாந்தமாக ஏசுப்பா நம்மள முன் வைக்க மாட்டாங்களா, அவங்கள வச்சது போல வைப்பாரு. ஆனா நம்ம மாம்ச ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தான் ஆண்டோடைய வசனங்களை மீறுகின்றவர்களாக, அவரை விட்டு விலகி போகிறவர்களாக, அவரை பிரிந்து போனவர்களாக நாம் மாறினோம் அப்படின்றது தான் உண்மை. அப்படி கர்த்தரை விட்டு விலகினவர்களாக நாம் இருந்தால் இன்னைக்கு அந்த காரணங்கள் என்ன என்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அந்த விஷயங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களை வாயிலிருந்து சொல்லி இந்த வார்த்தை நான் விட்டுருக்க கூடாதா இருந்துச்சு ஏசப்பா, இந்த விஷயத்த என் ஜென்மத்துக்கு அவங்க கிட்ட பேச மாட்டேன், என் ஜென்மத்துக்கு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அவரை பார்த்து நான் இது கூட பண்ண மாட்டேன், அவர் மேல கோவம்லாம் எனக்கு கிடையாது, இப்படி எல்லாம் வாய் வார்த்தை புறப்படுதுன்னா அந்த வார்த்தை இருதயம் இறுக்கமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். தேவ ஆவியினால் நடத்தப்படுற எந்த ஒரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் இப்படி எல்லாம் வாய் வார்த்தை வராது. ஏசப்பா கண்டித்து உணர்த்துவார், நீ அவ்வளவு பெரிய மனுஷனா, நானே இந்த உலகத்துக்கு எப்படி இறங்கி வந்த அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவருடைய திருஷ்டாந்தத்தை முன் வச்சு பார்க்கும்போது நம்ம பர்சன்டேஜ் அளவு அவருடைய கால் தூசி அளவுக்குன்னா நம்ம கம்பேரிசனுக்குள்ள வந்து நிக்க முடியுங்களா? என்னப்பா அப்பாவே இப்படி இருக்க, நீ பிள்ளைக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வே இல்லைன்னா இந்த உணர்வு என்னுடைய குணங்கள் கிடையாதுப்பா, இந்த குணாதிசயங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கின்ற இந்த உலகத்துக்கு கூடிய பிசாசுக்குரியதுப்பா, அதுல இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா நம்மளோட கூட பேசுவாரு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1 15 வசனம். ஏசாயா 1 வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுடைய ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், உங்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியத்துல இருந்து என்னை மீட்டெடுங்க ஏசப்பா, இந்த காரியம் என் வாழ்க்கையில அப்படியே இருக்கு, இந்த விஷயத்த இந்த சூழ்நிலையை எனக்கு மாத்தி தாங்க ஏசப்பா, அப்பா இந்த ஒரு பாவத்துக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டு இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு வாலிப சகோதரனோ ஒரு வாலிப சகோதரியோ அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தவறு என்று சொல்லி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் உனக்கு என்னுடைய வசனத்தை கொண்டு என்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உனக்கு எச்சரித்து இதை நீ பார்க்கின்றதுக்கு முன்பதாகவே, நீ இதை கவனிக்கின்றதுக்கு முன்பதாகவே உன்னுடைய கவனத்தை இந்த எந்த இடத்துலயும் செதற விடாத அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசினேனா இல்லையா அப்படின்னு சொல்லி எஸ்பா கேட்பாரு. அப்படின்னா அந்த வாலிப சகோதரன்கிட்டயோ அந்த வாலிப சகோதரிகிட்டயோ இல்ல சகோதர சகோதரி பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே அது சொல்லும் போது நான் என் உள்ளத்தை அவரை விட்டு கிராஸ் பண்ணி போனேனே, இருதயத்தை இறுக்கமாக்கிட்டு அவர் பார்த்து பார்க்காதது போல முகத்தை மறைச்சிட்டு நீங்க யாருன்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போனது நிமித்தமாகத்தான் நான் கர்த்தருக்கு நான் பாவத்தை செய்தேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு,
என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வசனங்களை மீறும்படியா உன்னை யாருப்பா கேட்டுக்கொண்டாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு மீறின இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லும்போது நீ கேட்காம இருந்த இல்லையா? அதனால இன்னைக்கு நீ சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன், என் கண்களை மூடிக்கொள்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. சரி, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனா நான் அவர்களுக்கு மறு உத்தரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பொழுது? என் புத்திமதிகளையும் என்னுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்காமல் போனதுக்கு உண்டான காரணம் இருக்கு. காரணம் இல்லாம கேட்காமல் இல்ல. என்னுடைய இருதயத்துக்குள்ள சில காரியங்களை, மாம்ச ஆலோசனைகளை நான் விரும்பின, அத ஆசையா என்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்து கொண்ட, அது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இல்ல. ஒப்பா இல்லாத காரணத்தினால தான் நான் அவருடைய வசனத்தை அசட்டை செய்தேன் அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை செய்வோம்னா காரணம் இல்லாம அசட்டை செய்ய மாட்டோம். காரணம் என்கின்றது தேவனுடைய வசனத்தை மீறுகின்றதுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் பலமான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அதிகபட்சம் நம்மளுடைய விருப்பமாகத்தான் இருக்கும். அதுக்கடுத்து அந்த விருப்பம் இருக்கு இல்லைங்களா, சுயத்தின் மேல, இதனால நான் வந்துட்டு ஜனங்க முன்னாடி எனக்கு அவமானம் வந்துடும், ஜனங்க என்ன புகழ மாட்டாங்க, இதனால இழப்பு உண்டாயிரும், சொந்த பந்தம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்றது போல காரணங்களை முன் வச்சு யாரெல்லாம் நடக்கின்றவர்களாக இருக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட யாரா இருக்கட்டும், காரணம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, யாரெல்லாம் தான் தேவனுடைய வசனத்தை கைகொள்ளாததுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்களோ, தேவ தேவனுடைய வசனத்தின் ஆலோசனைகளை கேட்காததுக்கு காரணங்கள் சொல்லுவாங்களோ, அப்படிப்பட்டவங்க மனம் திரும்பவே முடியாது. காரணம் அப்படின்றது நான் அடுத்து செய்ய போகிற பாவத்துக்கு உண்டான அடையாளம் தான் காரணம் என்கின்றது. திருந்துகின்றவர்கள் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, மனம் வருந்துகின்றவர்கள் நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா தாவீதுக்கு வந்து, நீ இந்த பாவத்தை செய்தாய் அப்படின்னு சொன்ன நேரத்திலேயே, ஆம் தகப்பனே, அப்படி ஆமா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்நேரமே அந்த செகண்டே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறான் இல்லைங்களா? அடுத்து ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். என்னங்களா? அவர்களோ அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கலங்க பண்ணி என்ன பண்ணாங்களா? அவருக்கு விரோதமா நடந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்ருவாக மாறி நம்ம மேல போர் செய்வாராம். ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனத்துல எழுதப்பட்ட இந்த வசனம் நீங்க எபேசியர் வசனத்திலயும் எழுதப்பட்டிருக்கு. 5வது அதிகாரத்துல 27வது வசனம்னு நினைக்கிறேன். நீங்க மீட்பு நாளுக்கென்று முத்திரையா பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாமல் இருங்கப்பா. உங்க வாயிலிருந்து எந்த விதமான ஏதோ தூசணமான வார்த்தைகள் புறப்படக்கூடாது. புறப்பட்டுச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்க व्यसனப்படுத்துவீங்க, துக்கப்படுத்துவீங்க. துக்கப்படுத்துனா அவர் வந்துட்டு அப்பா துக்கப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஏங்கிட்டே இருக்கிறது இல்ல. அவர் ஒரு நாள் நமக்கு சத்ருவா மாறிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் இருந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். தூரமா இருக்கோம், கர்த்தரை விட்டு இன்னைக்கு தானே பிரிஞ்சிருக்க இல்ல. அவர் நம்மளுக்கு சத்ருவா மாறினா, கர்த்தரே நம்மை பகையாளிகளா எண்ணிட்டாருன்னா, நம்மள இந்த உடலுக்குள்ள இனி இவன் இருக்கிறதுக்கு இவன் தகுதி உள்ள மனுஷன் கிடையாது, இவன் நரகத்துக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லி அவர் நிர்ணயித்து விட்டா நம்மளுடைய வாழ்நாள்கையின் அந்த காலத்தை இன்றே முடிச்சு வச்சிருவாரு. வேணா இவன் பூமியிலிருந்து வேரோட பிடுங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிளியராவே தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் நமக்கு சத்ருவா எப்பெல்லாம் மாறுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய கீழ்ப்படியாமைய கொண்டு நம்ம व्यसனப்படுத்த ஆரம்பிச்சா அவர் நமக்கு சத்ருவா மாறி நம்ம மேல யுத்தத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால காரணத்தை முன் வச்சு நான் வந்துட்டு மீறிடுவேன், அதுக்கடுத்து ஏசப்ப மன்னிச்சிருவாரு, அவரு தான் ரொம்ப தயாபரரா இருக்கிறாரு, அவரு தான் இறக்கத்தில் மகா பிரபுவா இருக்கிறாரு, அதனால மன்னிச்சுவாரு, ஏன் சாரி அவருக்கு தேவையே கிடையாது. ஏன் மன்னிப்பு ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. நீ மன வருந்துப்பா, இதனால உனக்கு உண்டான நஷ்டம், இனி நீ எழுந்திருக்கிற சமாதானம், இதனால என்னெல்லாம் சேதாரம் ஆச்சு அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோரு. அதை ரெக்கக்னைஸ் பண்ண, அதை ரியலைசேஷனுக்குள்ள வா. அது வந்ததுக்கு அடுத்து நீ சாரி கேட்டா அந்த சாரி சொல்லும் போது உன்னோட கண்ணுல இருந்து தண்ணி தான் வரும். இப்படிலாம் நீ வந்துட்டு அப்பப்போ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்ட.
அடுத்து நீ வந்துட்டு என்னுடைய வார்த்தைய நீ மீறணும் அப்படின்னால இந்த வார்த்தையை வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்யறல்ல, என் சொந்த ஆத்துமாக்கு நானே கண்ணிய வரி வைத்துக் கொள்ள போகிறேன். இதுதான் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற அன்புனால அவர் சொல்லி இருக்கிற ஒரு ஆலோசனை புத்திமதி அப்படின்றது நம்ம புத்திக்கு வரும்போது, இல்ல இல்ல ஆண்டவருக்கு व्यசனப்படுத்திட்ட, ஆண்டவர் व्यசனப்படுத்திட்டல, என் சொந்த ஆத்துமாக்கு நானே கண்ணிய வர வைத்துக் கொண்டிருக்கேன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் அவர் व्यசனப்படுறாரு. அவர் துக்கப்படுறது என்ன, ஐயோ நான் உண்டு பண்ண என்னுடைய ஆத்துமா, இதோ நான் ரத்தத்தை சிந்தி நான் சம்பாதித்து கொண்ட என்னுடைய பிள்ளை இன்னைக்கு அந்த ரட்சிப்பை இழந்து போதே, ஐயோ பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கே, ஐயோ ஆத்மா அழிந்து கொண்டிருக்கே அப்படின்றது தான் அவருக்கு இருக்கிற ஒரு துக்கம், அவருக்கு இருக்கிற व्यசனம் அதுதான் இல்லைங்களா? அவருக்கு மத்தபடி நம்மளால என்ன லாபம் ஏசப்பாக்கு? சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். ஆமென். என்னங்களா? தேவனை முழு உள்ளத்தோடு கூட நீங்க தேடுவீர் ஆகில் என்னை கண்டடிவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முழு இருதயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா என்னை அடிச்சிட்டாரு, அதனால நான் வந்துட்டு மனம் திரும்புறேன், நான் வந்துட்டு இந்த காரியத்தை இனிமே செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்றது முழு இருதயத்தோட மனம் திரும்புதல் கிடையாது. முழு இது ஒருவேளை நான் இப்படி நான் செய்யாம இருந்துட்டேன்னா ஆண்டவர் என்னை அடிச்சிருவாரு, ஒருவேளை நான் இதை செஞ்சுட்டேன் இல்லையா, அதனாலதான் ஆண்டவர் இந்த நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாரு, அதனால நான் செய்யாம இருப்பேன் அப்படின்றது முழு மனதோடு கூட கர்த்தர்கிட்ட மனம் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதானிக்கணும். ஒரு விஷயத்த ஆண்டவர் தண்டிச்சாரா, ஒரு காரியத்தை வந்துட்டு தண்டிக்க போறாரா அப்படின்னா, இது தண்டிக்க போறதுக்கு உண்டான அந்த காரணமும், அதனால எனக்கு என்னெல்லாம் நஷ்டம் ஏற்படும், என்னத்தை விரும்புறாரு, இந்த விஷயங்களை ரியலைஸ்குள்ள வந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன ஆகும், நம்ம முழு இருதயத்து கூட மனம் திரும்பும். ஆமாப்பா, நீங்க எனக்கு என் ஆத்மாவை ராஜா அப்பா பாதாளத்தில் விடாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக உம்மோடு கூட இருக்கும்படியாகத்தான், நீங்க எப்பொழுது கூட என்னோட இருக்கும்படியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இதனால அப்பா புரிஞ்சுக்காம நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேனே தகப்பனே அப்படின்னு சொல்லி பாவத்தின் மேல் பகை, ஒரு நம்மளுக்கு கோபமும் ஒரு பகையும் உண்டாகும். இல்லைன்னா சும்மாங்காட்டி மனம் திரும்பினது போல இருக்கும். இப்படி மனம் திரும்பினவங்களை கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இருக்காங்க. எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனம். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். என்னங்களா? இவைகள் எல்லாவற்றையும் கண்டு யூதா என்கின்ற துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் சோலோமன் பீடுக்கு அடுத்து சோலோமுடைய மகன் வந்துட்டு ரெஹபாம் அப்படின்றவர் இருக்கிறாரு. ரெஹபாம் தான் யூதா குலத்தின் மேல அரசரா இருந்தாங்க. 2 கிங்டமும் டிவைட் ஆயிடுச்சு. இஸ்ரேலுடைய தேசத்துக்கு ஒரே ராஜாவா இருந்தாங்க. யாரு? சவுலுடைய காலகட்டத்திலையும், அதுக்கடுத்து வந்துட்டு தாவீதுடைய காலகட்டத்திலையும், அதுக்கடுத்து சோலமோனுடைய காலகட்டத்திலையும் ஒரே கிங்டமா இருந்த இஸ்ரேல் கிங்டம், அந்த ராஜாங்கம் 2 ராஜாங்கமா பிரிஞ்சிச்சு. ஒண்ணு வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ எரோபியா அப்படின்ற ஒரு மன்னன், ரெஹபியா அப்படின்ற ஒரு மன்னன். இந்த எரோபியா மன்னன் இருக்கிறாரு, இந்த மன்னனுக்கு 10 குலங்கள் மேல இவர் அரசரா இருந்தாரு. ரெஹபியா மன்னன் இந்த யூதா குலத்தின் மேல அரசரா இருந்தாங்க. அப்போ இந்த எரபியா மன்னனுடைய ஆட்சியில இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே எரபியா மன்னனுடைய அந்த அவனுக்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சு. ஐயோ எனக்கு அரசத்தனம் போயிருமே, என்னுடைய ராஜாங்கம் போயிரும், ஒருவேளை அவங்க வந்துட்டு எருசலேமுக்கே எப்பவும் வந்துட்டு பண்டிகை ஆசரிப்புக்காக அவங்க எருசலேமுக்கு போகணுமா இருக்குமே, அப்படி போயிட்டாங்கன்னா அவங்க ரெஹபெயா மன்னனையே திருப்பி அரசரா ஏத்துக்கிட்டு அப்புறமா என்ன கொன்னுட்டா என்ன பண்றது, என்னுடைய ஜீவனை காத்துக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், நான் இங்கே 2 கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை எகிப்துல இருந்து வழி நடத்தி கொண்டு வந்த தேவர்கள், இதை வணங்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரையும் திசை திருப்பிடுவான். திசை திருப்பினதுக்கு அடுத்து அந்த ஜனங்களுக்கு கூட அது காதுக்கு வந்துட்டு இனிமையான போதனையா தான் இருந்துச்சு, தித்திப்பா தான் இருந்துச்சு. எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உள்ளத்தின் நினைவின்படி நடக்கலாம். இனிமே எந்த விதமான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. நீ இது செய்யாத, இப்படி பண்ணாத, உன் உள்ளத்துல நினைக்கிறது போல எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, சிலையை மட்டும் வணங்கிக்கோ, அதுதான் இயேசு அப்படின்னு சொல்லி வணங்கிக்கோ அப்படின்றது போல ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே தேவனை விட்டு விலகிட்டாங்க. விலகின நிமித்தமா ஏசப்பா அவங்களுக்கு
பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் இது எல்லாத்தையும் அனுமதிச்சு அந்த ஜனங்களை எல்லாரையும் தண்டிச்சாரு. தண்டிச்சு அவங்கள எல்லாரையும் சிதறடிச்சிட்டாங்க. அவங்கள ஏசப்பா வந்துட்டு பாபேலுக்கு சிறைப்பிடித்து போகிறதுக்கு முன்னாடியே, யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போறதுக்கு முன்னாடியே வேற எல்லா குலத்திலயும் இருக்கிற நிறைய பேரை ஏசப்பா சிதறடிச்சிட்டாங்க. இன்னைக்கு திருப்பியும் ரீஃபார்ம் ஆனது யூதருக்கு மட்டும்தான். இன்னும் அந்த 10 கோத்திரம் யாரெல்லாம் 10 11 கோத்திரம் இருக்காங்களோ அவங்க யாருமே எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் பேர் நான் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல நிறைய பேர் இருக்கிறவங்க யாருன்னா அவங்க எல்லாருமே யூதருங்க தான். அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல ஏசப்பா இவங்களை அடிக்கும் போது யாரு ஏதோ எரேபியா மன்னன் இருக்கிறாரு, அவருடைய புத்தி அவருடைய ஆலோசனையின்படி கேட்டு சிலை வழிபாடுகளை செய்து கொண்டு அவங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி நடந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்த அந்த ஜனங்களை தண்டிக்கும் போது அந்த தண்டனையை பார்த்து ஐயோ புறஜாதி ராஜாக்கள்லாம் இவங்களை பிடிச்சிட்டு போறாங்களே, ஐயோ அங்க பட்டியத்தை அனுப்பி இருக்கிறாரு ஏசப்பா, இங்க பஞ்சத்தை அனுப்பி இருக்காரு ஏசப்பா, ஐயோ நம்மளும் இதே பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோமே, நம்மளும் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இனிமே நம்ம இது செய்யாம இருக்கலாம் அப்படின்றது போல சும்மா காட்டி மனம் திரும்பினாங்க. மனப்பூர்வமா நான் பண்ணிட்டு இருக்கிறது தவறுப்பா, நான் பேசுனது தவறுப்பா, நாங்க இப்படி நடந்து இருக்க கூடாது அப்படின்றது போல எல்லாம் அதுக்காக மனஸ்தாபம் உண்டாவல. அதனாலதான் ஆண்டவர் என்னன்றாரு, யூதா என்கிற துரோகி அவ மனம் திரும்பி இருக்கிறது போல இருக்கா, ஆனா மனப்பூர்வமா மனம் திரும்பலப்பா, சும்மா கள்ளத்தனமா ஒரு மாய்மாலமா தான் மனம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நாமளும் கூட மாய்மாலமா மனம் திரும்புகின்றவர்களாக இருக்கிறோமா? ஏதோ அடிச்சிருவாரு அப்படின்ற பயத்தினாலையும் இல்ல இந்த ஒரு இழப்பு வந்துரும் அப்படின்றதுனாலையும் இதெல்லாமே உள்ளத்துல ஒரு மறைவுல என் ஆசை, பாவத்தின் மேல் இருக்கின்ற ஒரு ஆசை, மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்திற்குரிய ஒரு ஆசை என் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கு. உள்ளத்துல இருக்குன்னா அது ஒரு நாள் வெளியே வரும். சூழ்நிலையை வைத்து அது கரெக்டா வெளியே வரும். கர்ப்பம் தரித்து எப்படி வந்துட்டு பாவம் வந்துட்டு ஒரு குழந்தைய போல ஒரு 9 months குழந்தையா ஃபர்ஸ்ட் ஒரு அணுவா இருந்து அப்படியே 1 மாச குழந்தை, 2 மாச குழந்தை, 3 மாச குழந்தையா வருமே, அது போலத்தான் வரும். ஆனா அத முழுசாவே வெறுத்து ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஒரு அணுவா கூட அது உள்ளத்துல ஒரு ஓரத்துல கூட இல்லாம அந்த ஆசை முற்றிலுமா வேரோடு பிடுங்கப்படும். இல்லைங்களா? இப்படித்தான் பாவத்தின் மேல் நம்மளுக்கு பகை உண்டாகும். இப்படித்தான் ஆண்டவருடைய அருகில நம்மளால சேர முடியும். சரி, லாஸ்டா நம்ம வந்துட்டு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:9-10. யாக்கோபு 4:9-10. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்ற விஷயத்த இந்த வசனத்தை லாஸ்ட்ல இருக்கிற இந்த வசனத்தை மட்டுமே சில பேர் கிராப் பண்ணிட்டு ஏசப்பா கர்த்தருக்கு முன்பதாக அப்பா நாங்க தாழ்மைப்படுறோம், அதனால நீங்க எங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைத்து பணத்திலையோ அந்தஸ்துலயோ பேர் புகழ்லையோ நீங்க உயர்த்தி வைப்பீங்க அப்படின்ற அந்த உயர்வை சொல்லல. ஆண்டவரோட நெருங்கி இருப்போமே அந்த உயர்வை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய கண் பார்வையின்படி இவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி, எனக்கு பிடித்த என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார் இல்லைங்களா? அந்த ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் ஏசப்பா சொல்றாரே தவிர உலகத்துக்குரிய இந்த பேர் புகழ் ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உயர்வுல கொண்டு வருவாரு அப்படின்ற அந்த விஷயத்த ஏசப்பா சொல்லல. ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிதானிக்க அறிந்தவர்களா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பரவி இருக்கிற எல்லா போதகங்களும் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஜாதியா மாத்த போகிறார், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த பண்ணுவார், எல்லாருக்கும் முன்பதாக நீங்க எப்படி இருப்பீங்கன்னா அப்படின்றது போல எல்லாம் சொல்லி ஜனங்களை வந்துட்டு கர்த்தரை விட்டு விலக செய்யறாங்க. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து உபதேசிக்கும் போது அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த நம்பிட்டு ஆமாப்பா இந்த வருஷம் வந்துட்டு அற்புதமான வருஷம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை பிரேயரு ஃபாஸ்டிங் பிரேயர், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர், ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே ஃபாஸ்டிங் பிரேயர். எதுக்காக? அடுத்த வருஷம் இந்த வருஷம் எல்லாம் சபிச்சது போல இருந்துச்சு, எந்த லாபமும் கிடைக்கல, அடுத்த வருஷத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை ரெட்டிப்பான சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உலகத்தின் இம்மைக்காக ஃபாஸ்டிங் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டமே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி மனம் திரும்பணுங்களா? உங்களுடைய சந்தோஷம் துக்கமா மாறணும் அப்படின்றாரு. உங்களோட நகைப்பு இருக்கு இல்லைங்களா, அழுகையா மாறட்டும்ன்றாரு. அப்படின்னா எதற்கு நான் சிரிக்கிறது ஏசப்பா பிடிக்காதா? ஏசப்பா வந்துட்டு என்னுடைய நகைப்பை விரும்பலையா அப்படின்னு சொன்னா அதை ஏசப்பா சொல்லல. பாவத்தை நீ பாத்தியே, இப்போ ஒரு சினிமா சாங்க கேட்ட
கேட்கும்போது இருதயத்துல ஐயோ, இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு மனுஷனுடைய கற்பனையின் வரிகளப்பா, இதை கேட்டு எவ்வளோ பேரு இதோ அவங்க விழுந்து போறாங்களே, நானும் பழைய காலத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டு நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை எழுந்திருந்தேனே, இப்படித்தான் நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்களே, இவங்களுக்காக ஜபிக்கணும். இப்படிப்பட்ட சினிமா துறையிலிருந்து எழும்புகின்ற அந்த பிசாசின் எல்லா செயல்களையும் இயேசு நாமத்துல கட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வருதுன்னா நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னு அர்த்தம். அதை கேட்கும் போதே என் இருதய அன்னைக்கு நான் கேட்ட பாடல் தானப்பா ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு நகைப்பு, ஒரு சந்தோஷம் உண்டாகுதுன்னா அந்த சந்தோஷத்து நிமித்தமா என்ன உண்டாகணும் என் இருதயத்துல, ஏசப்பா ஏன் என்னோட இருதயத்துக்குள்ள இப்படி எனக்கு அந்த சாங் கேட்கும்போது அவன் அந்த சந்தோஷம் வந்துச்சு, நான் இதுக்காக மன வருதுறேன். அப்பா யாரோ என்ன புகழ்றாங்க, புகழும் பொழுது அந்த புகழ்ச்சி என்னோட இருதயத்துக்கு அப்பா சந்தோஷமா இருக்கு, இதை நான் வெறுக்கிறேன் ஏசப்பா அப்படின்றது போல பாவத்துக்குள்ள சந்தோஷம் எழும்புனா அந்த சந்தோஷத்தின் நிமித்தமா எனக்குள்ள துக்கம் உண்டாகணும். பாவத்து நிமித்தமா என்னுடைய இருதயத்துக்குள்ள என்னுடைய உதடுல சிரிப்பு உண்டாகுதுன்னா, சிரிப்பு எழும்புதுன்னா, ஏன் அவங்கள வந்துட்டு பரிகாசம் செய்யும் போது, அவங்கள வந்துட்டு தலை குறைவா பேசும்போது ஏன் நான் சிரிச்சிட்டேன், நான் என் சிரிப்பையே நான் இப்ப கொஸ்டின் கேட்கணும் என் இருதயத்துக்குள்ள. அப்படின்னு அந்த சகோதரியே அப்படி சொல்றது எனக்கு பிடிச்சிருந்திருக்கு, அதனாலதான் சிரிச்சிட்டேன். நான் இந்த சிரிப்புக்காக மன வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் ஏசப்பா. இனிமே எந்த உங்களுடைய சாயல்னால படிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரோ சகோதரியோ யாருன்னா துச்சமா எண்ணி எதனா பரிகாசம் பண்ணும்போது இனிமே என் வாயிலிருந்து இப்படி நான் வந்துட்டு என் உதடுகள சிரிப்பு வராது ஏசப்பா, இதை நான் கடுமையா கண்டிக்கிற ஒரு உம்முடைய மகனா மகளா நான் இருப்பேன் அப்படின்றது போல உணர்வு நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்றத இப்ப சொல்றாரு. அப்படின்னா உங்களோட உணர்வுகள் பாவத்துக்கு எப்படி இருக்கு, இதோ தேவனுடைய நீதிக்கு உங்களுடைய சரீரத்தின் உணர்வுகள் அப்படின்ற அந்த கிரியைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து பாவத்துக்கு மகிழ்ந்து இருக்கின்றது போல உங்களுடைய நடக்க இருந்துச்சுன்னா அதன் நிமித்தமா உங்களுக்குள்ள துக்கம் உண்டாகட்டும், அதுக்காக நீங்க அழுங்க அப்படின்றாரு. உங்க வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல, உங்க இருதயங்களை கிழித்து கொண்டு அழுங்கள் அப்படின்னு சொன்னா உபவாசத்தை போடுங்க, ஜபிங்க அப்படின்னு சொல்லி எஸ்ரா புத்தகத்துல இதுதான் செய்யறாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதம் நம்ம எல்லாரையும் பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணி அழுந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா 9வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. அதுக்கடுத்து தானியல் புத்தகத்திலேயே 9வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது எரேமியான் மூலியமா ஏசப்பா சொன்ன இந்த தண்டனையை தான் இன்னைக்கு நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு எங்களுடைய பாவமும் கீழ்ப்படியாமை தான் காரணம்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அடுத்து அதை சொல்லி சொல்லி நாங்க தான் இப்படி பண்ணிட்டோம், நாங்க இப்படி நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி அழுந்து உபவாசம் இருந்து ஜபிக்கிறாரு. தானியேலு இதுதான் செய்யறாரு, எஸ்ரா இதுதான் செய்யறாரு. எல்லா தேவனுடைய ஜனங்களும் அந்த காரியங்களை இன்னைக்கு நம்மளும் செய்ய வேண்டியது இதுதான். இன்னைக்கு கர்த்தரோட கூட ஒரு மனது பொருந்தாமல் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்படின்னா கர்த்தர் அருகில் வருகின்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம இன்னைக்கு செய்யணும். அதுக்கு முதல் விஷயம் என்னத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம முன் வச்சு, எந்த காரணங்கள் எல்லாம் முன் வச்சு கர்த்தரை விட்டு விலகி ஒரு ஃபுட் ஸ்டெப்பா, 2 ஃபுட் ஸ்டெப்பா, 3 ஃபுட் ஸ்டெப்பா இன்னைக்கு வெளி தேசத்துக்கு போனது போல நிலைமையா கர்த்தருக்கு நம்ம எனக்கு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்து வாயில இருந்து சொல்லி என் இருதயத்துல ஏன் இப்படி தோணுச்சு, ஏன் இந்த சிந்தை வந்துச்சு, இதுல ஏன் மகிழ்ந்திருந்த, இது எல்லாத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிற மனம் வருந்துற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அழுது அழுது ஏசப்ப கிட்ட நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க ஜபிச்சு பாருங்க, அதுக்கடுத்து நீங்க வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசப்போடைய பிரசன்னம் அப்படியே அவருடைய மகிமையை உங்களால உணர முடியும். அவர் உங்களோட கூட பேச ஆரம்பிப்பாரு, உங்களோட மறைச்சிட்டு அநேக காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாரு. அவரோட வருகை குறித்து நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. ஒருவேளை அப்படி நடந்துருமோ? எப்படியும் நடக்காது. அவரு என் கூட இருக்கும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் 1000 பேரும் 10,000 பேரும் செத்து கிடந்தாலும் கூட எனக்கு ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நான் உன்னதமானவருடைய நிழல்ல தங்குகின்றவனாக இருப்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அந்த விசுவாசத்தை இழக்கிறது அதிகமான காரியங்கள்ல மனம் திரும்பாம இருக்கிறதுனால தான் விசுவாசத்தை இழந்து போன ஒரு நிலைமையில நம்மளுடைய உள்ளம் மாறி இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அப்படின்னா கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். எபிரியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமேன். ஆமேன். என்னங்களா? ஆகபடியினால நமக்காக அவருடைய இளைப்பாறுதல் அப்படின்றத ஏசப்பா இன்னும் நம்மளுக்காக இளைப்பாறுதல் அப்படின்னா நித்திய ஜீவன் இருக்கு இல்லைங்களா, பரலோக ராஜ்யம், அவருடைய என்றென்றுக்கும் அழியாத அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கின்ற ஒரு அங்கீகாரத்தை ஏசப்பா நமக்கு முன்னாடி வைத்திருக்கும் பொழுது ஒருவேளை அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்காதபடிக்கு நான் கீழ்ப்படியாமையில போயிருவனோ, ஒருவேளை நான் அதுக்குள்ள பிரவேசிக்காம இருந்துருவனோ அப்படின்ற ஒரு பயத்தோட கூட நம்ம என்ன பண்ணணுமா,
நம்மள வந்துட்டு பரிசுத்தத்தோட காத்து கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தாவியனோட துணையோட கூட தான் மேற்கொள்வோம். ரோமர் 8:13 சொல்லுது, பரிசுத்தாவின் துணையோட சரீரத்தின் இச்சைகளை, சரீரத்தின் எல்லா விதமான ஆசைகளை நீங்க அழித்தால் நீங்க பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தாவினர் இந்த எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்குள்ளதான் இருப்பாங்க. வசனத்துக்கு ஒபீடியன்ஸா ஒப்பு கொடுத்தா அவர் உங்களோட பேசவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. வசனத்துக்கு டிசோபீடியனா நடந்தா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கண்டிக்கத்தான் ஆரம்பிப்பாரு. இதை குறிச்சு கண்டிச்சு புத்திமதி சொல்லுவாரு. ஒருவேளை அந்த சத்தத்தையும் கேட்காதபடிக்கு இருதயம் இறுக்கமாயே பாவத்தினால கடினப்பட்டு போயிடுச்சுன்னா இனி வெளியில இருந்து தான் சத்தம் கேட்கணும். உள்ள இருந்து சத்தம் கேட்கலன்னா வெளியில இருந்து சத்தம் கேட்கும். எப்படி சத்தம் கேட்கும்? நஷ்டங்கள், நோய்கள், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் வரும்போது தான் வெளியில இருந்து சத்தம் கேட்கும், என்னமோ தவறு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த 2 ப்ரொசீஜருக்கும் ஒப்பு கொடுக்காத போது தான் ஆண்டவர் மரணம் என்கிறத ஒரு மனுஷனுக்கு அனுமதிப்பாரு. அதனால கர்த்தரோட வருகைக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும் நம்ம ஆயத்தப்படலாம், கர்த்தர் அண்டே சேரலாம். சரிங்களா? ஏசப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஏசப்போட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஃபைனல் பிரேயரை ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொன்னதன்படியாகவே ராஜா, அப்பா நாங்கள் ராஜா முதலாவதாக அப்பா நாங்கள் தேவனாகிய உம்மண்டே சேருகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது நீர் எங்களிடத்தில் சேர்வீர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் ராஜா, நாங்களே உங்களை விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறதுனால நாங்களே மீண்டும் உம்மிடத்தில் வர வேண்டும் என்கிறத, நாங்கள் தூர தேசத்துக்கு புறப்பட்ட ஒரு கெட்ட குமாரனை போல உங்களை அறிந்த பின்பும் அப்பா எங்களுடைய சுயதீனத்தை சரீரத்துக்கு ஏதுவாக அனுசரித்து நடந்த அப்பா அந்த காரியங்கள் என்னவென்கிறத நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அதற்கு நாங்கள் முன்வைத்த அந்த காரணம் என்கின்ற அப்பா மகா பெரிய கீழ்ப்படியாமையை ராஜா, அந்த கீழ்ப்படியாமையின் எல்லா அப்பா ஆலோசனைக்கும் நாங்கள் மன வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் தகப்பனே. உங்களை துக்கப்படுத்தின, உங்களோட பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தின எல்லா பாவத்துக்காக, எல்லா கீழ்ப்படியாமைக்காக, துச்செயலுக்காக என் ஆண்டவராகிய கர்த்தரே உங்களை மன்னிக்க வேண்டுகிறோம். என் கர்த்தர் ஏன் தூரமா இருக்கிறார், ஏனை விலகி இருக்கிறார், ஏன் என் ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி ஐயா நாங்கள் வேத வசனத்தை வாசித்து விட்டோமே, ஐயோ நான் இவ்வளவு நேரம் நாம் ஜபித்து விட்டேனே, ஐயோ நான் உபவாசத்தை செய்தேனே என்கிறதை போலெல்லாம் சொல்லிக் கொண்டு எங்களுக்கு நாங்களே சமாதானத்தை படுத்திக் கொள்ளுகின்றவை போல ராஜா இருந்தாலும் ஐயா எங்களுடைய கிரியைகளையும் எங்களுடைய நடக்கையிலும் ராஜா உங்களை பற்றின அந்த பயம் இல்லாதவர்களாக நாங்கள் நடந்து கொண்ட எல்லாவற்றையும் இருதயத்தை பரிசோதித்து பார்க்கின்ற தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்தபடியினால் உம்மோடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நீர் எங்களை எச்சரித்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறேன் தகப்பனே. ஐயா உம்முடைய வருகையில ராஜா நாங்க அப்பா எல்லா விதத்திலையும் எங்களுடைய ஆவி ஆத்துமா அப்பா சரீரத்தை கர்த்தாவே அப்பா பரிசுத்தமும் பிழையற்றதாக காத்து கொள்ளும்படியாக ராஜா அப்பா இனி ராஜா உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முடியாததுக்கு எந்த காரணத்தையும் முன்வைக்காமல் என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் என் சுயத்தை வெறுத்து அவருடைய வார்த்தைக்கு என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருப்பார். நிச்சயமாக என் ஆண்டவராகி என்னோடு கூட இருக்கின்றதுனால பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாக இருந்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க செய்வார் என்கிறதை கர்த்தாவே உணர்ந்தவர்களாக விசுவாசத்தோடு கூட மனது அப்பா தைரியத்தோடு கூட அப்பா நாங்கள் நடக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, நீங்க எங்களோட பேசியிருக்கீங்க. நாளைக்கு நடக்க போகிற அப்பா ஜப கூட்டத்தை அப்பா எங்கெங்கெல்லாம் சபையை கூடுகின்றார்களோ சகோதர சகோதரிகள் அந்த ஒவ்வொரு ஜப கூடுகையும் மூடிய திருக்கரங்களை ஒப்புத்தரும் ராஜா. நீர் ராஜா அப்பா அந்த கூடி வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாதுகாப்போடு கூட நீர் வழிநடத்தி கொண்டு வாங்க ஏசப்பா. அப்பா செய்தி கொடுக்கின்ற தாசர்களா இருக்கின்ற உம்முடைய பாத்திரங்களை உம்முடைய வாயங்களாக அவர்களை எடுத்து பயன்படுத்தி நீர் வெளிப்படுங்க. நீங்க பேசிங்க, பேசுறது மனுஷனுடைய சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம் தான் என்று சொல்லி உணர்ந்து கேட்டு அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள சகோதர சகோதரிகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை எங்க குடும்பங்களை உம்மோடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.